வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ பிரபஞ்சம் பீதாம்பர கண்ணன். இன்று என்ன நிகழ்வு பார்க்க போகிறோம்னா, குரு ஒருவருடைய ஜாதகத்தில் குரு அதிகாரம் அடையும் பொழுது என்னென்ன விளைவுகளை சந்திப்பார் அப்படின்றத இன்றைக்கி விளக்கமாக பார்க்க போகிறோம். அதாவது 9 கிரகங்களும் பூமியிலிருந்து வளிமண்டலத்தில் சஞ்சாரங்கள் செய்யும் பொழுது அதை குறித்து ஜாதகம் எழுதி அதனுடைய குறியீடாக நம்ம பார்க்க போகும்போது அந்த பெண், அந்த ஆண், அந்த ஜாதகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை பயணம் பண்ண போகிறாருன்றதை நம்ம சொல்லுவோம். இப்போ குரு ஒருவருக்கு ஆட்சி, உச்சம், நீசம், வக்ரம், பரிவர்த்தனை, விளிம்பில் இந்த மாதிரி தன்மையில் இருக்கும்போது அந்த குருவானவர் அதிகாரம் அடைந்து விட்டார்னு அர்த்தம். அதாவது அதிகாரம் என்றால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிப்பவர்னு அர்த்தம். நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, அந்த கிரகத்தை வைத்தே அவருடைய வாழ்க்கை பயணங்கள் அமையும். இப்போ ஒருவருக்கு ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த பரவாயில்ல, அந்த கிரகத்தினுடைய தன்மையிலே வாழ்வார். நிறைய கிரகங்கள் வக்ரம் அடையும் போது, நிறைய கிரகங்கள் அதிகாரம் அடையும் பொழுது, அப்போ நிறைய கிரகங்கள் மூலியமாக அவர் இன்ப துன்பங்களை அனுபவிக்க போகிறாருன்றதை எளிமையாக சொல்லலாம். அதில் இன்றைக்கு நம்ம குரு என்ற ஒரு கிரகத்தை வைத்து பார்க்கும்போது, குரு என்றால் ஜாதகர். நாடி ஜோதிடத்தில் நம்ம ஜாதகரனே சொல்லுவோம். ஆணாக இருந்தால் குரு, பெண்ணாக இருந்தால் சுக்கிரன். இருந்தாலும் அந்த ஜீவன் என்று சொல்லக்கூடிய குருவையும் நம்ம பெண்ணுக்கு பார்ப்போம். அப்படி இருக்கும் பொழுது இந்த குருவானவர் 4 காரண ராசியில் இருந்ததுன்னா ஆட்சி, உச்சம், நீசம், வக்ரம், பரிவர்த்தனை, விளிம்பில் என்ற ஒரு கட்டத்தில், அந்த 4 கட்டத்தில் இருக்கும்போது தனது சுய வீட்டை பார்ப்பார். கடகத்தில் இருக்கும்போது உச்சமாக இருப்பார், மகரத்தில் இருக்கும்போது நீசமாக இருப்பார், ஒரு ராசியினுடைய ஆரம்ப டிகிரியில் இருக்கும்போது அவர் விளிம்பில் வந்துடுவார். அப்படிலாம் இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு குரு வக்ரம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி குரு வக்ரமானால் அந்த ஜாதகரை என்ன செய்யும்? அப்படி ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, முதல்ல குரு என்றால் குழந்தை. ஏன்னா குரு எப்பொழுதும் ராகுவினுடைய எனர்ஜியை பெற்று கொண்டிருக்கிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் டிஎன்ஏ ஜோதிடத்தில் குருவானவர் எந்த கர்மாவை சொல்கிறாருன்னா ராகு கர்மாவை சொல்கிறார். ராகு என்றால் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம். அதனால தான் ஒரு குழந்தை பிறப்பதற்கு குலம் தேர்ந்தெடுக்கிறது, ஒரு குலத்தை தேர்ந்தெடுக்கிறது. அதாவது ஜனனி ஜென்ம சௌபாக்கியானாம் குலவர்த்தனின்னு சொல்லுவாங்க அந்த ஜாதகத்தை எழுதும்போது. அப்போ குலத்தை தேர்ந்தெடுப்பது எதை வைத்து தேர்ந்தெடுக்குதுன்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிமுறைகளை வைத்து தான் தேர்ந்தெடுக்குது. அதனால தான் குரு ஒரு ஜாதகத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால தான் குரு ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு கிரகத்தை பார்த்தாலும் சேர்ந்தாலும் அதன் மூலியமாக யோகங்கள் கிடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. குருவனுடைய பார்வை வேணும், குருவனுடைய சேர்க்கை வரணும்னு சொல்லுவாங்கள்ல. அதெல்லாம் எதற்கு என்றால், குரு என்றால் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம். குலதெய்வனே சொல்லிடலாம் குருவை. ஒருவருடைய ஜாதகத்தில் குரு நிறைய கிரகத்தை பார்க்குது. சூரியனை, சந்திரனை, செவ்வாயை, சுக்கிரனை, புதனை, அடுத்தது சனியை, இதெல்லாம் பார்க்குதுன்னா குருவினுடைய ஆசீர்வாதம் அதுக்கு கிடைக்கிது என்றால் அந்த கிரகத்துக்கு குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைத்தது போல. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். குரு பூச நட்சத்திரத்தில் பிறகுறார். பூச நட்சத்திரம் ராகுவினுடைய கர்ம பதிவை சொல்லும். பூசம், விசாகம், இந்த சதயம் இது ராகுவினுடைய எனர்ஜி, ராகுவினுடைய கர்ம பதிவை சொல்லக்கூடியது. அதில் தான் குரு பிறக்கிறார். குரு பிறந்த நட்சத்திரமே பூச நட்சத்திரம். அதனால தான் குலதெய்வத்தினுடைய அருளை பெறுவதற்கு குருவினுடைய கடாட்சம் வேணும், குருவினுடைய அருள் வேணும். குருவினுடைய அருள் வேண்டும் என்றால் குலதெய்வத்தினுடைய அருள் வேண்டும். அப்படி இருந்தால் தான் திருமணம் நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் டிஎன்ஏ ஜோதிடத்தில் குருவினுடைய தசையோ புத்தியோ நடக்கும்போது ஒருவருக்கு எதிர்பாராத விபத்துக்கள் நடக்கும். ஏன்னா அது ராகுவினுடைய எனர்ஜி. அவங்களுடைய தாய் வழியோ தந்தை வழியோ வர்க்கத்தினால செய்த வினைகள் மூலியமாக இந்த விபத்துக்கள் நடக்கும். ஒரு விபத்து நடக்குதுன்னா அது குருவினுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ இல்லாத நடக்கவே நடக்காது. நீங்கள் எத்தனை ஜாதகத்தை வேணால் எடுத்து, ஆக்சிடெண்ட் ஆனதை எடுத்து, விபத்தானதை எடுத்து, காலங்களில் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு தசை, ஏதோ ஒரு புத்தி, ஏதோ ஒரு தன்மையில் குரு சம்பந்தப்பட்டிருப்பார்.
சரி, அதை விடுங்க. இந்த குருவானவர் அதிகாரம் அடையும் போது உங்களுக்கு என்ன விதமான பலனை தருவார்னா, குரு என்றால் குழந்தை, குழந்தையை தாமதப்படுத்துவார். குரு என்றால் பணம், பொருளாதாரம், அதில் கொஞ்சம் இழப்பு ஏற்படும். யார் ஒருத்தருக்கு குரு வக்ரமாகவோ பரிவர்த்தனையாகவோ இடம் மாறி உட்கார்ந்துருந்தாலும் சரி, அது ஆட்சி உச்சம் நீசம் இந்த விளிம்பில் இருந்தாலும் பொருளாதாரத்தை ஒரு நேரத்தில் அவன் இழந்தே தீரணும். ஒரு 10,000மாவது 20,000மாவது கிரெடிட் கார்ட்லேயோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துலையோ தொலைச்சே ஆகணும். அது குரு விளிம்பில் இருந்தாலும், குரு வக்ரமாக இருந்தாலும், குரு அதிகாரம் அடைந்து விட்டார்னு வச்சுங்க. உங்கள் ஜாதகத்தில் எடுத்து பாருங்கள். சுக்கிரன் குரு பரிவர்த்தனை, குரு செவ்வாய் பரிவர்த்தனை, குரு சந்திரன் பரிவர்த்தனை, ஏதோ ஒன்று இருக்குது. ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு பொருளாதாரத்தை இழந்தே ஆகணும். இது எழுதப்படாத விதி, வாசிக்கப்படாத விதி. நீங்கள் வேணால் எழுதி வச்சுங்க. ஒரு ஜாதகத்தில் குரு இந்த நான் சொல்கிற இடத்துங்கள்லாம் இருந்து அதிகாரம் அடையும் போது அவர் பொருளாதாரத்தை இழந்தே தீருவார். அந்த பொருளாதாரத்தை இழக்கக்கூடிய தன்மையை கொடுக்கிறது அந்த குரு அதிகாரம் அடையும் போது. சரிங்க ஐயா. அடுத்தது குருவோடு சேரக்கூடிய கிரகங்களும் அந்த மாதிரி தன்மை அடையும். அதனால்தான் குரு சூரியன், குரு சூரியனோடு சேரும்பொழுது அந்த தகப்பன் கௌரவம்னு சொல்லுவார். ஆனால் கௌரவத்துக்கு குறைவான வேலையெல்லாம் அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். மகன் குரு சூரியன் யாருக்கெல்லாம் சேர்ந்துருக்குதோ மகன் கௌரவத்தை சிதைக்கும் விதமாக செயல்படுவார். அடுத்தது குரு சந்திரன் இருக்கிறதுலேயே மோசமான இணைவு அப்படின்னு சில பேர் குரு மங்கள யோகம், குரு சந்திர யோகம் அப்படின்வாங்க. அந்த குரு சந்திரன் இணைவு தான் அசிங்கம் அவமானங்களை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கும். ஒருவருடைய ஜாதகத்தில் நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். இந்த குரு செவ்வாய் தீராத நோய் இருக்கும் அந்த ஜாதகருக்கு. குரு செவ்வாய் இருந்ததுன்னா, அதாவது கடைசி வரைக்கும் அவருடைய உயிர் விடுற வரைக்கும் அவருக்கு ஏதாவது ஒரு சின்ன உடல் குறைபாடு, உடல் ஊனங்கள், உடல் வலி, வேதனை, அதை பண்ணி சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும் அந்த குரு செவ்வாய் இணைவு. குரு புதன் இணைவுனா சொல்லவே தேவலாம், நல்ல இணைவு தான். பட் அதில் பாருங்கள், மரபு சம்பந்தமான, தகவல் தொடர்பு சம்பந்தமான, தோல் சம்பந்தமான ஏதாவது ஒரு உபாதைகள் அந்த குரு புதனாகவே மாறிடுவார். புதன் என்றால் தகவல் தொடர்பு, தோல் நோய் தொடர்பு, அந்த பேரடைஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, பக்கவாதங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துரும். அது அவரவர்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும். எல்லாருக்கும் இருந்ததுன்னு சொல்ல முடியாது. நான் சொல்ல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட இருக்கும் குரு புதன் இணைவு. ஆனால் நல்ல இணைவு, அறிவு, பேரறிவு, குரு புதன் இணைவு. நாம் நன்மையும் சொல்லணும், அதில் வர தீமையும் சொல்லணும். இது நான் சொல்கிறது குரு அதிகாரம் அடைஞ்சு அதுவும் கூட புதன் இருக்கிறது, இல்லை வக்ரமாக இருந்து அதுவும் கூட வக்ரமான கிரகங்கள் இருந்து சேருவது, குரு சேருவது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் சொல்லும். குரு சுக்கிரன் இணைவு இருக்கிறதுலே எதிர்பாலினத்தை ஈர்த்து கவர்ந்து பேசுவது, நடத்த விஷயமான விஷயங்கள்லாம் கொடுப்பது யாருன்னா இந்த குரு சுக்கிரன் தான். எதிர்பாலினத்தை அப்படியே கவர்ந்து இழுப்பது குரு சுக்கிரன் இணைவு. குரு சனி இணைவு மிகப்பெரிய பொருளாதார தன்னிறைவை கொடுக்கும். ஆனால் ஏதாவது ஒரு பரம்பரை வியாதியை உண்டு பண்ணும். குரு ராகு இருக்கிறதுலே 10 தொழில், 10 வேலை, 10 விதமான வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பை யார் பண்ணுறாங்கன்னா இந்த குரு ராகு சேர்ந்தவர்கள் தான். அது அவரவருடைய சுய ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கும், பரிவர்த்தனையாக இருக்கும், எந்த ஒரு தன்மையில். ஆனால் குரு விளிம்பில் இருந்து வக்ரமாக இருந்து அதிகாரம் அடைந்து இந்த மாதிரி ராகுவோட சேரும் பொழுது அது மோசமான தன்மையெல்லாம் கொடுத்துரும். அது குரு ராகு இணைவு கூடாது. அதே நல்ல செல்வ செழிப்பு ஒரு இடத்துல எடுத்து போய் வைக்கிறதுல டாப்பெல்லாம் வைக்கும். ஆனால் அதுக்கேற்ற இணைவு இருக்காது. ஒரு நேரத்தில் ரஜினி நல்லா டெவலப் ஆகி நடிச்சிட்டு வராராம். பணம், செல்வாக்கு எல்லாம் சேர்ந்துடுது. ஒரு இடத்துல போயிட்டு நிம்மதியாக என்னால் சுதந்திரமாக நடந்து போக முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே மன உளைச்சலுக்கு ஆளாகி, மன அழுத்தத்துக்கு ஆளாகி பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணார். அப்புறம் அந்த வலியும் வேதனையும் போக 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 அதை சகித்து அதை போராடி அந்த வலியை உணர்ந்து அந்த வலியோடு தான் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சுய ஜாதகத்துக்கு, அவருடைய உள்ளுணர்வுக்கு
சுதந்திரமாக வாழ வேண்டும், தன்னிச்சையாக நான் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நான் நினச்சபடி வாழணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர். ஆனால் ஒரு கட்டுப்பாடாட எடுத்தும் போய் நீ இப்படி தான் வாழணும், நீ இப்படி தான் போகணும், போகும்போது வரும்போது சமுதாயத்தில் நீலாம் சுதந்திரமாக நடந்துட முடியாது. அந்த மாதிரி அமைப்பு. அப்போ பாருங்கள், அதுவே அவருக்கு வழி தான் அது. இந்த மாதிரி வழியெல்லாம் அது கொடுக்கும். அது குரு ராகுவை போய் தொட்டுதுன்னா அவருடைய ஜாதகத்தில் சதய நட்சத்திரத்திலேருந்து ராகுவை போய் தொடுது ரஜினியோட ஜாதகத்தில். ஆனால் பட்டத்தில், பொருளாதாரத்தில், தன்னிறைவில் பல தொழில், பல விதமான வருமானங்கள் நிலத்து மூலிமா, ஆஃபீஸ் மூலிமா, தொழில்கள் மூலியமாக, தொழில் அதிபர்கள் மூலியமாக, பினாமி மூலியமாக எக்கச்சக்கமான பணங்கள் வந்தாலும், ஆனால் தன்னுடைய வலியும் வேதனையும் தனக்கு தெரிஞ்சால் தான் தெரியும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அந்த கட்டத்துக்கெல்லாம் கொண்டு போய் விடும் அந்த குரு ராகு. குரு கேது சொல்லவே தேவையில்லை. நான் நினச்சது தான் செய்வேன், நீ எனக்கு எதுவும் கட்டளை இடாத. எனக்கு கேது என்றால் சட்டம், நான் மட்டும்தான் சட்டத்தை ஏற்றுவேன், சட்டத்தை நீ சொல்லக்கூடாது, ஆனால் அந்த சட்டத்தின்படி நான் நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது குரு கேது இணைவு. நான் எத்தனை பேர்கிட்ட வேணாலும் சேருவேன், எப்படி ஒழுக்கமாகவும் இருப்பேன், ஒழுக்கம் இல்லாமையும் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகம் யாருன்னா இந்த குரு கேது இணைவு. அப்போ அந்த குரு என்றால் ஜாதகரே அப்படின்றதுனால இந்த ஜாதகரோடு சேர்ந்த கிரகங்களை எப்படியெல்லாம் பாதிக்கப்படுது பாருங்கள். ஏன்னா அந்த குரு அதிகாரம் அடையும் பொழுது, குரு சாதாரணமாக இருக்கும்போது தெரியாது, இந்த குருவோடு இணையும் கிரகத்தையும் சேர்த்து குரு அந்த இணையற ஜாதகத்துக்கு போயிடுவார், தாவிடுவார். அந்த இணையற ஜாதகம் குருவினுடைய தன்மையை அடைஞ்சிடும். அதனால தான் குரு மட்டும் ஜாதகரேன்றதுனால இந்த ஜாதகரோடு சேரும் 8 கிரகங்களும் அதனுடைய தன்மைக்கு ஏற்றாற்போல் பாதிக்கப்படுது என்றதான். தனித்த குரு எதுவும் பண்ணுறாது அப்படின்னு சொல்லுவாங்களே பெரிய விஷயத்தில், அதெல்லாம் பாரம்பரியத்தில் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாலுமே குருவோடு சேர்ந்த கிரகங்கள் ஒரு சில கிரகங்களோடு சேரும் பொழுது அந்த ஜாதகரை டாப்பில் எடுத்து போனாலும் அதன் மூலியமாக அடித்து கீழே இறக்குது. அது எப்படி இறக்குதுன்னா, இந்த குரு அதிகாரம் அடையும் போது ஆட்சி, உச்சம், நீசம், வக்ரம், பரிவர்த்தனை, விளிம்பில் இருக்கும்பொழுது இதனுடைய தன்மையை கட்டாயம் இருக்குதுன்றதை நம்ம எடுத்து சொல்லலாம். இதே பொருளாதாரத்தில், வங்கித்துறையில், பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், வட்டி தொழிலில், ஆசிரியர் தொழிலில், கௌரவ பணியாளராக, பிரின்ஸ்பலாக, அந்த கல்லூரி ஆசிரியராக, கெஸ்ட் லெக்சராக, பலவிதமான கௌரவ உயர் பணிகளில் அமர்த்துவது, இது குருவினுடைய செயல்பாடுகள் இருந்தாலும், ஆனால் அதன் மூலியமாக ஏற்ற இறக்கங்கள் குரு ஒரு கிரகத்தோடு சேரும்போது அந்த கிரகத்தின் தன்மையை தானே பெற்று அதன் மூலியமாக ஜாதகரை வாழ்த்துவதும் வீழ்த்துவதும் இருக்குதுன்றதை நம்ம தெளிவாக எடுத்து சொல்லலாம்ன்றதை இந்த வீடியோக்கள் மூலியமாக பதிவு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க. நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நட்பலன்கள் பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள். நன்றி, வணக்கம்.